டாஸ்மாக் மதுக்கடைகளை மூட வேண்டும் என்பதே தமிழகத்தில் உள்ள பெரும்பாலானோரின் கருத்தாக இருக்கிறது. டாஸ்மாக் தொடர்பாக ராமநாதபுரம் மக்களின் கருத்துக்களை தற்பொழுது பார்க்கலாம். குடியினால பல பிரச்சனைகள் வருது, குடும்பத்துல பல பிரச்சனை வருது, வீட்டுல நிம்மதி இல்ல ஒழுங்கான சம்பளங்கள் கொடுக்கல. இப்ப ஒரு பாட்டில் குடிச்சிட்டு வந்தா கூட 4 பாட்டில் குடிக்க போறது. அங்க வந்து பதக்குன்னு வீட்டுல உட்காந்துக்கிட்டு இருக்க வேண்டியது. எத்தனை மணிக்கு வர்றாங்களோ ஏது கடைசியில பார்த்தா உங்க அண்ணன் அங்கே ஆக்சிடென்டா கிடக்கேன், அவங்க அண்ணன் அங்கே ஆக்சிடென்டா கிடக்கேன், இப்படிதான் சொல்லி வருது. நாங்க பதறி ஓடுறோம். குடினாலேயே மாப்பிள்ளை இப்படி குடிக்கிறாரு ரொம்ப வெஞ்சப்பட்ட ஒரு பிள்ளைலாம் இறந்துருச்சு. அவங்க இன்னும் திருந்தல, இன்னும் குடிச்சுக்கிட்டு தான் இருக்கான். அந்த குடும்பத்தை கஷ்டம் தான் படுத்துறியான். இதுக்கு அரசு முடிவெடுக்கணும். இந்த குடியை நிப்பாட்டுற மாதிரி முடிவெடுக்கணும் முதல்ல. ஆனா போக்குவரத்து ரொம்ப பயமா இருக்கு எங்களுக்கு. அவங்க போறதே எப்ப வருவா வீட்டுக்கு, எப்ப வருவா வீட்டுக்கு இருக்கோம் பயந்தே நாங்க வாழ்ற மாதிரி இருக்கு. குடிச்சு ஒரு ஆம்புலன்ஸ் சத்தம் கட்டாலே எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஐயோ நம்ம வீட்டாளுக்கு தான் குடிச்சு போறாங்களோ, அவுத விழுந்துட்டாங்களோ அப்படின்னு ஒரு பயமா இருக்கு. பிள்ளைய பாதிக்குது. வந்து விடிய கத்துறது குடிச்சு விட்டு. பிள்ளைகளுக்கு ஒரு மரியாதை இல்லை. அது எப்படி ஒரு முன்னேற்றம் வர்றதுகளுக்கு? எப்படி படிக்குங்க? அப்பா கரெக்டா இருந்தா தானே பிள்ளைய கரெக்டா இருக்கும். அப்பாவே இப்படி வரையில பிள்ளைய நம்ம எப்படி பண்ணா திறந்து அதுக்கு ஒரு துணிச்சல் வந்துருது. எதுலயும் வந்து ஒரு இதே இல்லாம இருக்குதுங்க பிள்ளைய. அதான் பிறகு இந்த குடியை நிப்பாட்டணும் முதல்ல. இது வந்து அரசாங்கம் ஒரு முடிவு எடுக்கணும். தமிழ்நாட்டில் ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கும் போது நாங்க படிப்படியாக 500 கடைகளை குறைப்போம் என்று அவர்கள் பேட்டி கொடுத்தார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு 500 கடைகளை அப்புறப்படுத்துவோம் என்று சொன்னார்கள். இப்ப புதிய ஆட்சி 700 கடைகளை நாங்கள் அப்புறப்படுத்துவோம் என்று சொன்னார்கள். இது எல்லாமே அறிவிப்பாகத்தான் இருக்கிறதே தவிர எந்த ஆட்சியிலும் கடைகள் மூடுவதோ அப்புறப்படுத்துவதோ இல்லை. அது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. சில இடங்களில் என்ன, இந்த பக்கம் வாசல் இருந்துச்சுன்னா அந்த வாசல் திருப்பி இந்த பக்கம் வச்சு கடை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் வெற்று அறிவிப்பு. கடைகள் மூடப்பட்டால் அந்த மூடப்பட்ட கடைகளில் பணியாற்றிய ஊழியர்கள், அவர்களுக்கான மாற்று பணி, இதெல்லாம் எங்கேயுமே கொடுத்தது மாதிரி தகவல் இல்லை. எனவே சும்மா பத்திரிகையில செய்தி கொடுத்து விளம்பரப்படுத்துகிற ஒரு ஏற்பாடு தான் நடந்து கொண்டிருக்கிறது. 700 கடை எங்கேயும் மூடியதாக தகவல் இல்லை என்பதுதான் உண்மையான நிலவரம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். டாஸ்மாக் கடைகளை பொறுத்தளவுல அரசு அறிவித்த அந்த 700 கடை என்பது மூடப்படவில்லை. ஒண்ணு. 2வது, தனியார் கடைகளை ஊக்குவிக்கின்ற வகையிலே மணமகிழ் மன்றங்கள் ஆங்காங்கே புதிதாக தமிழகத்தில் உருவாக்கி கொண்டிருக்காங்க. அதை முதல்ல தரத்து நிறுத்தணும். மணமகிழ் மன்றம்ங்கிற பேர்ல பிராந்தி கடையை தனியாருக்கு கொடுத்துட்டு இருக்கிற நிலைமைன்றது இன்றைக்கு தமிழ்நாட்டில் அதிகமாக துவக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றதான் உண்மை. எனவே இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த பிராந்தி கடை மது போதையை ஒழிப்பு என்ற திட்டத்தின் கீழ் இந்த கடை அடைப்பையும் காலி பண்ணணும். அந்த பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த தொழிலாளிகளுக்கு பணி நிரந்தரம், சம்பள உயர்வு, அவர்களுக்கான மாற்றுப்பணி, இந்த அனைத்தையும் இந்த புதிய அரசு கடைபிடிக்குமேயானால் அந்த தொழிலாளியுடைய வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படும் என்பதுதான் உண்மை. அரசாங்கத்தினுடைய டாஸ்மாக் கடைகள் எல்லாம் எடுக்க வேண்டும் என்று 700 கடைகளை சொன்னார்கள். 700 மீட்டருக்கு அங்கிட்டு தான் அந்த கடை இருக்கணும்னு சொன்னதே. ஆனா ராமநாதபுரம் மைய பகுதியில் பஸ் ஸ்டாண்டுக்கு அருகிலே இந்த வளைவுலையும் அண்ணா சிலை ஜெயந்தேற்று அந்த வளைவுலையும் 2 பிராந்தி கடை இருக்கு. இந்த 2 பிராந்தி கடையும் இந்த முருகன் கோயில இருந்து ஒரு 50 மீட்டர் தூரத்துல தான் ஒரு பிராந்தி கடை. இன்னொன்னு ஒரு 300 மீட்டர் தூரத்துல தான் இன்னொரு பிராந்தி கடை. இது 2ம் இன்னும் எடுக்கல. என்ன காரணம்னு தெரியல. முருகன் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கு. பொதுமக்கள் கூடக்கூடிய இடம் அது. பஸ் ஸ்டாண்டு பக்கத்திலேயே இருக்கு, புதிய பஸ் நிலையம். அதை இந்த அரசு அவசியமாக தக்க நடவடிக்கை எடுத்து அதை எடுக்கணுங்கிறது தான் இந்த சமூக ஆர்வலருடைய கோரிக்கையாக நான் வைக்கிறேன். ஆனா ராமநாதபுரத்துல இன்ன வரைக்குமே நிறைய மதுக்கடைகள் ஸ்கூலுக்கு பக்கத்துலயும் வழிபாட்டு தலங்கள் பக்கத்துலயும் இருந்துகிட்டு தான் இருக்கு. ஒரு மதுபான கடை எடுக்கணும்னா போராட்டம் பண்ணி தான் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த ராமநாட்டுல நிகழ்ந்து வருது. எனவே இந்த மதுக்கடைகளை முழுமையா சிஎம் அகற்றணும்னு நாங்க வலியுறுத்தி கேட்டுக்கிறோம். அதே நேரத்துல இந்த மதுக்கடையினால குடும்பத்துல பிரச்சனை, வன்முறை, வறுமை, பண விரயம், இன்னும் சாலை விபத்து, எல்லா நிகழ்வும் நடக்குது. இதை தடுக்கிறதுக்கு முழுமையா மதுக்கடையை சிஎம் சார் அகற்றணும்னு நான் கேட்டுக்கிறேன். டாஸ்மாக் கடையினால பொதுமக்களுக்கு பிரச்சனை தான். அதை கொண்டு அவுட்டர்ல வச்சிடலாம். ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி கொண்டு போய் அவுட்டர்ல வச்சுட்டா பிரச்சனை இல்லை. டவுனுக்குள்ள இருந்தா அது பிரச்சனை தான். அது தள்ளி கொண்டு வச்சிட்டோம்னா நல்லது. டவுனுக்குள்ள உள்ள கடைகளை எடுத்துடணும். பெரிய ஆளுக்கு பிரச்சனை இல்லை, சாமானிய மக்களுக்கு, சிறு வியாபாரிகளுக்கு பிரச்சனை. அதனால எடுத்துதான் அரசாங்கத்துக்கு ரொம்ப நாங்கெல்லாம் நன்றி சொல்லுவோம். ராமநாதபுரம் நகரை எடுத்துக்கொள்வோமானால் பஸ் நிலையத்துக்கு அருகிலே 3 கடைகள் இருக்கின்றன.
பஸ் நிலையத்தினுடைய பார்டர்களை பஸ் நிலையத்தினுடைய காம்பவுண்டிலே இருக்கின்றன. ஏன் அகற்றப்படவில்லை? அந்த இடத்துல வந்து பாலப்பள்ளி இருக்கு, ஹையர் செகண்டரி லேடிஸ் ஸ்கூல் இருக்கு, கோயில் இருக்கு. இதற்கு பக்கத்திலே 3 கடை இருக்கு. ராமநாதபுரத்திலே இருக்கு நகராட்சிக்குள்ள. ஏன் அகற்றப்படவில்லை? அகற்றிவிட்டோம்னா எங்க அகற்றினீங்க? எங்கேயும் அகற்றல. அதனால இது போன்று ஒவ்வொரு நகரத்திலும் இருக்கு. திருவண்ணாமலையில் இருக்கு, ஆர்எஸ் மங்கலத்தில் இருக்கு. ஏன் இதெல்லாம் வந்து நீங்க யார் கண்காணிக்கிறது? சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உண்மையாக நேர்மையாக கண்காணிக்கப்பட வேண்டும். அப்படி அவங்க கண்காணிப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் அவர்களை வேறு செக்ஷனுக்கு மாற்றுங்க.